ஒழுக்கமா பேசி பழகிக்க. நீ ஒழுக்கமா நீ நடந்து பழகிக்க. நாகரிகம் முக்கியம், அடக்கம் முக்கியம். உள்ள ஒரு கேள்வி நான் காது கேட்காது நினைக்கிறியா? தெரியாம தான் கேக்குறேன். உன் கண்ணை முன்ன வச்சிருக்கேன் பின்னாடி வச்சிருக்க முண்டா பல மேடையில உன்கிட்ட சொல்லிருக்கணும் சொல்லியா? ஒரு பிள்ளைய வந்து கட்டி பிடிக்கலாமா? கண்ணை முன்ன தானே வச்சிருக்கீங்க. நீ சோறு சோறு சுண்ணாந்துட்டியா? சும்மா கேளு, என்னன்னாலும் கேளு. நீ அதை ஊத்தவன் தானே நீ. நோத்தா நொம்மாடு கூட கேளு. எச்சிய கூட காரிக்கிற துப்புமே அப்படியே பஞ்சாமிரதமா நினைச்சு நக்கிக்கிறேன். அதையும் கொஞ்ச நேரத்துல துப்புவேன். அதையும் செருப்பு கிட்ட கூட அடி அப்படியே வெஞ்சாமிரதம் வீசினதான் நினைச்சுக்கிருவேன். நீ என்ன பேசினாலும் ஏத்துக்கிருவேன். ஒன்னா நம்பர் ஊத்தவேன் இப்பதான் தெரியுது. அப்படி கிடையாது. அப்ப என்ன அப்படி கிடையாது. நாடக உலகத்துக்கு வந்தனா 6 வருஷத்துக்கு முன்னாடியே 250 அடியில நாடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்பயே தெரியும்ல. ஆமா, வெக்கம் மானம் ஜோடு சொரணம் எல்லாத்தையும் புதைச்சு வச்சுட்டுத்தேன் உன் கூட வந்திருக்கேன். அப்பத்தே உனைய மாதிரி லூசி முண்டையை சந்திக்க முடியும். உனைய மாதிரி கிறுக்கு பையில சந்திக்க முடியும். சொல்லுங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு நீங்க தேவலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாயடக்கம் தேவை பொம்பளைக்கு. முக்கியம் ஆம்பளைக்கு. சபையிருந்து பேசு. சமயமிருந்து பேசு. இல்ல நேரம் பேசாம இருந்து பழகுண்டாங்க. சொல்லிருக்காங்கல்ல. எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி ஏன்ட்ட பேசாத. நானும் சொல்றேன் நீ வேற யார்ட்ட பேசுற மாதிரி ஏன் நீங்க பேசாதீங்க. போடுற ஓட்ல பொட்டியை கலட்டி போடுவேன். அப்புறம் போடுற போட்ல ஒரு சட்டியை கலட்டி போடுவியா? சட்டியை கலட்டிவியா? நான் சட்டியே போட மாட்டேன்டி. நீ பொட்டியை கலட்டும்போது நாங்க சட்டியை கலட்ட மாட்டோமா? சப்பு சப்புன்னு அடிச்சு சன் டிவில காட்டிட்டு போயிருவேன். நான் சப்பு சப்புன்னு எடுத்து கே டிவில ஓட்டிட்டு போயிருவேன். விச்சு விச்சுன்னு அடிச்சு விஜய் டிவில காட்டிட்டு போயிருவேன். நான் விச்சு விச்சுன்னு எடுத்து பாலிய டிவில ஓட்டிட்டு போயிருவேங்க. போமாங்கிட்டு போயா முதல்ல அங்கிட்டு. பேசணுங்கிறதுக்காக எதையும் பேசக்கூடாது. என்ன நீங்க பேசும்போது நாங்க பேசக்கூடாதோ? அப்படியா? நீ பெரிய கொடுக்கா தெரியாம அது கேக்குற ஆனந்தே. நீ என்னத்த கிழிச்சு கேப்பே நட்டு போடுவ? நக்கி போடுவ. நக்கி போடுவியா? பொம்பளை இப்படி பேசினா குடும்பம் புங்க தலையும். ஆம்பளை நீ பேசும்போது நாங்க பேசக்கூடாது. விளக்கண்ண பேசு. நாகரிகம் முக்கியம். இழுத்து வச்சு அறுத்து புடி அறுத்து பாத்துக்க. பேசல நாகரிகம் முக்கியமோ? நாகரிகமா பேசி பழகு. என்ன பண்ணுவீங்க? மற்ற ஆளுகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பால் பாக்கிட்டு அத்தே விடுவேன். ஓ வெதிர் தெரிச்சே போகும் பாத்துக்க. அது ஏற்கனவே நீ மத்தாள்கிட்ட பேசுற மாதிரி ஏன் நீ பேசக்கூடாதுங்க? அப்படி இவ்வளவு ஆணவமா பேசுற உனக்கு என்னதே தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். உனக்கு ஆமா எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியுங்க. நீ போட்டிருக்க சட்டியில வலது பக்கம் ஓட்ட இருக்கே அது தெரியுமா? பேசி பாப்பான். எல்லாம் தெரியும். நீ தெரியும். வெக்கமெல்லாம் இதெல்லாம் பார்த்து தெரியும். உனக்கு வெக்கமா இல்ல? பொம்பளை பிள்ளைகளை போட்டுருக்க சட்டியை பார்த்து தெரியும். உனக்கு வெக்கமா இல்லைன்றேன். அதுக்கு தான் என்கிட்ட பேசல கவனம் வேணும். நீ இந்த தண்ணிட்ட பேசும் நீ கவனமா பேசி பழகிக்கங்க. வெத்து ஓட்டல வேற ஆள்கிட்ட வச்சுக்க. வேற ஓட்டல நீ வேற ஆட்ட நம்பி ஓட்டிக்க. அரைஞ்சு சில்லு மூக்க அத்தே விடுவேன். செகுல பேத்தே அப்படியே மத்துக்க. போமாங்கிட்டு போயா. ஆளையும் மண்டையும் பாரு. ஒழுக்கமா மாட்டியா? என்ன ரொம்ப மண்டையா பேசுற? இங்க பாரு 3 எத்து கையில குடுத்துறிய மத்துக்க. வேற யார்ட்ட பேசுற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கோ. மரியாதை முக்கியம். மரியாதை கொடுத்து பேசு. கூட மரியாதை நான் தரணும். என்ன ஒரு ஆம்பளை அடிக்கிறியே? அப்படியே அடிப்ப. ஆனா உடைய மாதிரி பொம்பளைய கூட்டி போய் வீட்ல விளக்கேத்த விட்டோம்னு வச்சுக்கோ, விளக்கு எரியாது. வீடே தீ பிடிச்சிரும். நீ அந்த மாதிரி வீட்டை நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை நான் கிடையாது. வெக்கம் இல்லாம நீ வெக்கம் இல்லாம நீங்க பேசும்போது நாங்க பேசக்கூடாதா? அங்க இருந்து வந்துட்டா என்னையும் பாரு என் விட்டு இதையும் பாரு. நீ வந்துட்டு அங்க இருந்து பாரு என் பாரு என் வீட்டு சாமான பாரு. நீங்க வந்து நாங்க வர மாட்டோமா? உன் முகரே பார்க்கல அப்படித்தான் இருக்கு. உன் மூஞ்சியை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் இருக்கு. நாரிக்குடி சந்தையில 50 ரூபாய்க்கு மிளகா வாங்கி வரட்டு அரைச்சி இதுல புண்ணது மாதிரி. அப்படம் உன் சாமான எரிய போகுது. ஏன் சாமான எரிய போகுது? தேவெல்லாம் பேசுறேன். அப்படித்தான் பேசுறேன். என்ன பண்ணுவா நீ? அப்ப என்ன பேசினாலும் தெரியாம நீ புது குளத்துல நீ என்னத்த பேசி மிச்சம் கொண்டு போயிரும் பாத்துறோம் பேசி வர விளக்கண்ணா. அப்படியா? என்ன பேசினாலும் பேசுறது ஏன்ட்ட பேசுற வச்சுக்கிறாரு. இல்ல என்ன பண்ணுவீங்க? அவளை ஆணவமா பேசுறேன்னு வச்சுக்கோ. ஆணவத்தோட தான் பேசுவேன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. ராணுவத்துல போய் அழிஞ்ச ஆண்களை விட உன்னை மாதிரி ஆணவத்துல அழிஞ்ச பெண்கள் அதிகம். அதுல நீ ஒரு ஆளாயிரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நான் பேசுவேன். நீ பேச்சு பாருன்ட்டல. பேசி பாப்போம். நான் 1 நான் 2 நான் 3 நான் 4 நான் 5 நான் 6 நான் பல்லம்பே நான் மேடும்பே நான் பகலும்பே நான் இரவும்பே நான் அம்மாம்பே நான் அப்பாம்பே நான் தாத்தாம்பே நான் பாட்டிம்பே நான் சித்திம்பே நான் பெரியப்பாம்பே நான் ஆம்பே. நான் உன்னை பிடிச்சுக்கிட்டு என்ன மெசத்துக்கு நான் செய்யணும்? பேசுற ஒரு பொம்பளை சிவன் ராத்திரி வரைக்கும் அசிங்கம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வந்தா ஆம்பளை நீ சிவராத்திரி நீ எப்படி பேசுற? மதுரை சங்கத்திலே நாகரிகமான பப்புன்னா நான் ஒரு ஆளை சொல்லுவாங்க. பப்புன்னு நீங்கன்னா மதுரை சங்கத்திலே நாகரிகமா பேசக்கூடிய டான்ஸ்னா இந்த தண்ணி மட்டும்தான். நீங்க அப்படி உனக்கு என்ன பேச தெரியும்னு கேக்குறேன். அது உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த தாங்க எங்களுக்கு தெரியும். உண்மைதானே? உண்மைதாங்க. என்ன பேசினாலும் பேசுவேன். பேசி பாப்போம். அப்ப ரொம்ப படிச்சிருக்கீங்க. ஆமா நீங்க படிச்சுக்கும்போது நாங்க படிக்க மாட்டோமாங்க. அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன். நான் +2 தாங்க முடிச்சிருக்கேன். +2 படிச்சிருக்கீங்க. ஓரளவுக்கு அறிவு திறமை இருக்கு. ஆமா இருக்குங்க. என்ன கேட்டாலும் சொல்ல தெரியும். கேளுங்க. வேற எதுவும் கேட்கல. நீங்க படிச்சதுல இருந்து கேட்க போறேன். சரிங்க. சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக தெரியுமா? ஆமா படிச்சிருக்கேன். தெரியும். 1ல இருந்து 8 முடிய இருக்குங்க. அது படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்க. ஆமா. இங்க வந்திருக்க பெட்டிக்கார் பேர் என்ன பேர் தெரியுமா? செந்தில் முருகன். செந்தில் முருகன். அந்த செந்தில் முருகனை பிரிச்சு எழுதுனா என்ன வரும்? செந்தில் + முருகன் செந்தில் முருகன். அடே அப்பா பரவாயில்ல.
அதே மாதிரி நாடக அமைப்பாளர் பேர் என்ன பேரு? அழகுராஜா. அழகுராஜா. அந்த அழகுராஜாவை பிரிச்சு எழுதுங்க பாப்பா. அழகு பேசுராஜா, அழகுராஜா. அழகுராஜா. ஆமா. என் பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? ஆனந்தராஜா. என் பேரை பிரிச்சு எழுதுங்க பாப்பா. ஆனந்த் பிளஸ் ராஜா, ஆனந்தராஜா. பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கீங்க. படிச்சிருக்கீங்க. நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல நல்லா படிச்சிருக்கீங்க. ஆல் ரவுண்டுக்கார பேர் சத்தியவான். சத்தியவான் எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? சக்தி பிளஸ் வான், சத்தியவான். பரவாயில்ல, நல்லாத்தையும் படிச்சிருக்கீங்க. இப்ப வந்து பேரை கேட்ட ஆளுக பேரை, சரி ஊரு பேர் கேக்குறேன். பேர் கேக்கல, மைசெட்டுக்கார பேர் வேணாம், ஊரு பேரை கேட்போம். சரிங்க. ஊரு பேரை சொல்ல தெரியுமான்னு பாப்போம். கேளுங்க. உண்மைதானே? நம்ம ஊரு புதுக்குளம். புதுக்குளத்தை பிரிச்சு எழுதுங்க பாப்போம். புது பிளஸ் குளம், புதுக்குளம். அடே அப்பா. அதே மாதிரி திருப்புவனம். திருப்புவனத்தை பிரிச்சு எழுதுங்க பாப்போம். பிளஸ் வனம், திருப்புவனம். திரு பிளஸ் வனம், திருப்புவனம். நல்லா படிச்சிருக்கீங்க. சரிங்க. ராமேஸ்வரத்தை பிரிச்சு எழுதுங்க பாப்போம். ராமே பிளஸ் வரம், ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். ஆமா. அதே மாதிரி உசிலம்பட்டி பக்கத்துல, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல, மதுரைக்குள்ளேயே பொதும்புன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. சரி. அந்த ஊரை பிரிச்சு எழுது பாப்போம். பொது பிளஸ் ஊம்பு. பேசுற அவர் பேச்சு பொது பிளஸ். ஏங்க நீங்க சொன்னது என்ன சொன்னீங்க? அந்த ஊர் பேரை சொன்னீங்க, பிரிச்சு எழுதுங்க. நான் ஏன் தப்பா எதுவும் பேசுறாங்க? பேச மாட்டேன். அதுக்கு பொதும்பு. நீ எப்படி கேட்ட? பொதும்ப பிரிச்சு எழுதணும். ஆமா. பொதுவா தெரிஞ்சு பொது பிளஸ் அது பிரிச்சு தாங்க எழுதுங்க. தப்பா எதுவும் சொல்லல. அதுக்கிட்ட அப்பவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதே மாதிரி பொம்பளையை கட்டிட்டு வந்து எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1 மணிக்கு போட்டாலாம் படக்குன்னு டாப்பாண்ட. அக்கா முக்க மாத்திட்டு போய் அக்கா தங்கச்சியை கட்டி பிடிச்ச மானங்கிட்ட பேலுக்கு என்ன தெரிய போகுது? அக்கா தங்கச்சியை கட்டி பிடிச்சனா? ஆமா, நீ அப்படிதான் பிடிப்பலையா? மறுபடி அசிங்கம் பேச வைக்காத. அசிங்கம் பேச மாட்டேன். அசிங்கம் பேசிதான் பேர் வாங்கணும் எனக்கு அவசியம் கிடையாதுங்க. நீங்க பேசுறதுக்கு எதிர்முறை பேச்சு அவ்வளவுதான். நீ பேசினேன்னு வச்சுக்கோ, சாக்கடைக்கு சாக்கடையா மாறுறது எனக்கும் தெரியும். சரி. நாகரிகமா பேசினேன்னா நான் நாகரிகமா பேசுவேன். பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க இருக்காங்க. அத நான் ஏதோ தப்பா பேசுறேன்னா தப்பா பேசவே மாட்டேன். இங்க ஒரு விஷயம் கேளுங்க. என்னது? இந்த ஊருக்கு அட்வான்ஸ் போட்டு பேசுறதுக்கு ஆர்டருக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு என்னத்த நீ பேசி பாரு, இல்ல நீ பேசி பார்க்க முடியல அப்படின்னா நீ ஆடி பாரு. என்னத்த ஆடி மிச்சம் கொண்டு போயிரும் பாத்துருவோம். இந்த வெத்து ஓட்டு ஓட்டி பேர் வாங்கலாம்னு பாக்குறியா? அப்படி கிடையாதுங்க. வெத்து ஓட்டு ஓடுறது வேறவோ வருவோம். ஒண்ணும் தெரியாது. பாவடை கிழிச்சே விடுவே போறான். சட்டியை கிழிச்சே விடுவே மத்துக்க. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாலாம். அது மண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சான். பேசிடி பாப்பா. என்னங்க சொல்றீங்க? சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாலாம். அது மண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சான். ரோட்டில் தான் போகுது பாரு வண்டி வண்டி, ரோட்டில் தான் போகுது பாரு வண்டி வண்டி, வாய மூடிட்டு போயா நீ மொட்டை குண்டி, நீ மொட்டை குண்டி. அப்படி வரையா? இந்த பிள்ளை இன்னும் சும்மா விடக்கூடாது. எப்படி? புதுக்கோளம் கம்மாக்குள்ள கிடந்துச்சுலாம் ஒரு ஆள் உயரத்துல கோர. புதுக்கோளம் கம்மாக்குள்ள கிடந்துச்சான் ஒரு ஆள் உயரத்துல கோர. இப்ப பாறைக்குள்ள ஓச்சா இந்த தண்டி சாரண்ட. நல்லா இருக்கே நாயம். இன்னைக்கு பப்புனுக்கு வெளுக்க போகுது சாயம். புருஷன் கிடைக்காத பொம்பளை போஸ்ட் மரத்தை ஆட்டி பார்த்தால. வாய்க்கு கீழே தொண்டை, வாய முறா மண்டை. பேச மாட்டேன் தப்பா. சிலுவா தெரிச்சே போகும். என்ன நான் எதுவும் தப்பா சொன்னா? மண்டை தானே சொன்னேன். மண்டைன்னு சொன்னேன். அதுக்கு அப்பவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம். சரி. நம்ம ஊர் கம்மாக்குள்ள போய் படுத்துக்கிட்டு என் பணியார வைக்கல கம்மாக்குள்ள உன் புருஷனை வந்து வாங்குவேன்னு வைக்கிறேன். மணப்பரல் விக்குதா முறுக்கு? ஆனந்த் உன் சாமான தூக்கி போட்டு நொறுக்குனாங்களா? ஒத்த புருஷனை வச்சு சமாளிக்க முடியாதவ 10 புருஷனுக்கு ரசீது ஓட்டாலாம். யார் ரசீது போட? நீ பாத்தியா? அனாவசியமா பேசுறது எனக்கு பிடிக்காது. ஆனந்த் பல மேடையில சொல்லி வச்சிருங்க. எதை பேசுறோமோ அதைத்தான் பேசணும். சரிங்களா? இதை விட்டுட்டு நீ வீணா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் பேசுவேன். ஏன்னா அசிங்க வார்த்தை பேசக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டாங்க. அதுல நீங்க எப்படி பரவாயில்ல, நோட்டாம பேசலாம். சும்மா பேசுங்க, என்னண்டாலும் பேசுங்க. ஆமாங்க. பேசி மிச்சம் கொண்டு போவோம்னு சொன்னே இல்ல. முடிஞ்சா பேசி பாரு. பேசி பாரு. ஆளு சின்ன ஆளா இருக்கேன்னு சொல்லி லேசா மட்டும் இடம் ஓட்டுறாத. நீ சின்ன பிள்ளையா இருக்கிற குண்டிக்கு போட்டு தோலை ஒருத்தரா நீயும் பாக்குற. சிறு உளிதான் பெருங்கொண்ட மலையும் குடையும் இருக்கா. குடைக்கு சொல்லி இருக்காங்க. ஆமா. ஆனா இந்த உளி வந்து தண்ணியை வந்து குளத்துக்கு தொலைக்க முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 60 இன்ச்சில டிவி வாங்கலாம், 80 இன்ச்சில டிவி வாங்கலாம். அகலம் எவ்வளவு பெரிய அகலமா இருக்கலாம். எவ்வளவு பெரிய டிவியா இருந்தாலும் ரிமோட் மட்டும் காணுதே. அது போல இணைய மட்டும் லேசா இடம் ஓட்டுறாத. நோண்டிடுவேன். நோண்டி அப்புறம் நோண்டி கிழிச்சிட்டாலும் தெரியாது. போய்யா உன்னைய மாதிரி எத்தனை நாளை நான் பார்த்துட்டு வந்திருக்க மாட்டேன். பேசுறாராம் பேச்சு. அப்பா கொஞ்சம் விட்டா நீ வாங்க வாங்க. பரவாயில்ல, ரொம்ப பேசுற. காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். ஆமாங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆடிப்படி விளையாண்டு வியாபாரம் பார்த்துட்டு. என்ன பண்றீங்க? வியாபாரம் பார்த்து. வியாபாரமா? ஆமா. வியாபாரம் சொல்லுங்க. அது கொஞ்சம் மொட்டை நாக்க அப்படிதான் வரும். நீங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது. எங்க வியாபாரம் சொல்லுங்க பாப்பா. வியாபாரம். வியாபாரம். ஐயோ நீ தெரியாத மொட்டை நாக்கம் சொல்லிட்டீங்க. வி யா யா பா
பாவா ஆமா பா ரா ரா இம் இம் வியாபாரம் விபச்சாரம். ஏய் வாயில நுழைய மாட்டுதாமா, அங்க வாமா நுழைச்சு. ஐய மாப்பிள்ள நீங்க ஏன் தப்பா தான் சொல்றீங்க? கடைசியில லூசி முண்டை. உங்களுக்கு என்ன வியாபாரம்? வியாபாரம் அப்படியா வரும்? நான் தான். வியாபாரம். வியாபாரம் ஏதோ ஒரு வியாபாரம் விட்டுருங்க. மேம்பாலம் வரலையில விட்டுறணும். மேம்பாலம் சொல்லாம இருந்தா சரித்தேன். பரவாயில்ல, நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க? இந்த இடத்துல எங்க தண்ணி பழம் வேலை பார்க்க. தண்ணி பழமா? ஆமாங்க. சத்தியமா தண்ணி பழமா? சத்தியமா சும்மா சத்தியம் பண்ணு. சத்தியமா தண்ணி பழம். சத்தியமா தண்ணி பழம் வியாபாரம் தாங்க பாக்குறேன். ஏண்டி ஏய், ஓயா, நீதான் நம்பிட்டு தர முட்டா பையலா? என்னது? இதெல்லாம் நம்ப முடியுமாடா தண்ணி பழம்? தண்ணி பழம் நீ வைக்கிறது தண்ணி பழம். ஆமாங்க. கொய்யா பிஞ்சு மாதிரி இருந்துகிட்டு தண்ணி பழம்ங்கிற. பரவாயில்ல, தண்ணி பழ வியாபாரம் என்ன பண்றீங்க இந்த இடத்துல? நான் பழ வியாபாரம் பாக்குறேன். என்ன பழங்க? எல்லா பழம் பாப்பேன். என்ன பழம்? இப்ப பாக்குறது புளியம்பழம். புளியம்பழம். ஆமாங்க. கொட்டை எடுத்த பழமா கொட்டை எடுக்காத பழமா? ஒத்த கொட்டை மட்டும் எடுத்த பழம். கொட்டை மட்டும். ஆமாங்க. அது என்னங்க ஒத்த கொட்டை மட்டும் எடுத்துருக்கோம்? ஒத்த கொட்டை எடுத்து அன்னைக்கு ரசம் வச்சாங்க. 2 பேர் வியாபாரத்தை இந்த இடத்துல ஆடி பாடி பாக்கலாங்க. கொக்கர பூய போறதுக்குள்ள பாத்துருவோமா? அடிரோட்டோர வீட்டுக்காரி, இவரோட்டோர வீட்டுக்காரி, இவரோ சாப்பு சேலக்காரி, இவரோ சாப்பு சேலக்காரி, காதோரம் கொண்டக்காரி, காதோரம் கொண்டக்காரி, இந்த தரணி சிறி கையலப்புல கெட்டிக்காரி, இந்த தரணி ஸ்ரீ கையளப்புல கெட்டிக்காரி. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, அடி போனாலும் ஓடி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி, வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி. நான் எங்க தவிர நீ என்ன நீ குளிக்கல விழுந்த தவளை மாதிரியே இருக்கேன். பாவடை தடுக்குதுல. பாவடை தடுக்குன்னா சக்கால் தீபாவளி பாவடை கலட்டுங்கிறேன். அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, அடி போனாலும் போடி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே. அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்ல. நான் கூட கிரைண்டர் சின்ன கிரைண்டரா இருக்கான்னு பார்த்தேன். 3 குடி பாரு அரிசி மாவை போட்டாலும் 10 நிமிஷத்துல மாவா தள்ளிடும் போல. நல்லா சுத்துறாளே. அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம், என்னங்கிற தங்க நான் உனக்கு ஏத்த சிங்கம். காட்டு ரோசா காட்டு ரோசா, அடி புள்ள காட்டு ரோசா, காட்டு ரோசா காட்டு ரோசா, பாடி புள்ள காட்டு ரோசா. இந்த பிள்ளை மோசமான நம்மளை வேலை பார்க்க பார்க்குது. தனித்தனியா விடுவோம். அந்த கடலுக்குள்ள ஓரத்தில் காட பூரா நிக்க, அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காட பூரா 2 நிக்க. எமவாகான ஏல மரம், எம்மால மரம், எம்மால மரம். அங்கே விழுது 10,000 தன்னே நன்னானே தன்னே
தானே நானே விழுத விட்டு இப்ப கீழிறங்கி ஓ விதிய முடிக்க போறேன் தன்னை நானே தன்னை தானே நானே திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி திருவாரூர் தேரே பக்கமாடி திருவிழா போவோம் பக்கமாடி ஏ சின்ன புள்ள செவத்த புள்ள செவத்த புள்ள செவத்த புள்ள ஊருக்குள்ள நம்மள ஏசுறாக தினம் 1 2 சொல்லி பேசுறாக ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள ஊருக்குள்ள என்னான்னு ஏசுறாக அடி என்னமோ சொல்லித்தானே பேசுறாங்க காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து ஏ காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் அடி காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் வாங்க நல்லாவே ஆடுறீங்க நல்லாவே பேசுறீங்க என்ன இன்னைக்கு வந்து கொஞ்சம் நாடகத்தை வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லி மாமா சொல்லியிருக்காங்க ஆமாம் வள்ளி வந்து அந்த பிள்ளைக்கு இல்லை, நீங்க மேல நிறைய பேசக்கூடியவங்க சிறப்பாக பாடக்கூடியவங்க இன்னைக்கு வெரைட்டிஸாக நடனத்தோட இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காங்க அதனால உங்கள் பேரை சொன்னீங்கன்னா உங்களை காதல் பண்ணலாம்னு இருக்கேன் என்னுடைய பேருங்க ஆமாங்க சுனிதா. என்ன பேரு சுனிதா. ஏய், ஏமா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? ஏங்க இல்ல வேற இருவாரு அங்க போய் கேட்கலாம் நீங்க. சுனிதா தேவி. சுனிதா தேவி. உங்க பேர் என்னங்க? என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என் பேர் தரமாட்டேன். தரமாட்டேன். ஆமாங்க. எனக்கு ஏய், நான் பேரை மாத்திட்டீங்க. உண்மைதாம்மா? என் பேர் என்ன? உண்மைதான், நானே கேட்டிருக்கேன். கேட்டுக்கீங்களா? அவன் பேர் அது, என் பேர் அது தெரியுமா? என்ன பேரு? தண்டி. வேண்டாம், நான் பேரை மாத்திட்டீங்க. என்ன பேரு? என் பேரு காட்டு ரோஜா. உங்க பேரு காட்டு ரோஜா. ஆமா. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? எங்க அப்பாவோட அப்பா வச்ச பேரு எனக்கு அழகான பேரு. அதங்க என்ன பேரு? என் பேர் குத்துராஜா. குத்துராஜாவா? ஆமாங்க. எங்க என்ன கூப்பிடுறீங்களா? இப்ப ஊர்ல எல்லாருமே சுருக்கமா ராஜாவை தூக்கிட்டு குத்து குத்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரி. உங்க பேரை ரோஜாவை எடுத்துருவான். ரோசாவை எடுத்து காட்டுன்னு சுருக்கமா வச்சுக்கிடுவான். நீங்க கூப்பிடுங்க. இப்ப உங்களை கூப்பிடுவனா? டேய், டேய். காட்டு. இல்லையா? 2 பேர் கேட்டா நல்லா இருக்குமா? என்னது? 3 பேர் அந்த நல்லா இருக்கு. உங்க பேரை சொல்லுங்க. பேரு தல்லப்பேன். உங்க பேர் தல்லப்பேன். அப்ப எடுத்துரு. ஆ. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஆரம்பிக்கிறேன். காட்டு. குத்து. தல்லு. காட்டு. குத்து. சிவன் ராத்திரி முடியட்டும். என் உண்மையான பேரு தனிஸ்ரீங்க. உங்க பேரு? உங்க பேர் தரணிஸ்ரீ. என் பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேருங்க? என் பேர் அயோக்கிய பையன். நிறைய பேர் இருந்தாலும் என் பேர் நல்ல பையன் சொல்லி சொல்லுவாங்க. அதனால உங்களை எப்படி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால காதல் பண்றேன் தெரியுமா? மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வரலே.
சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு முறிச்சு சும்மா சும்மாடி சாமத்து காத்தும் அடிக்குது சமந்தி பூவும் அடிக்குது ஆனந்தராக மணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டம் கொடி கட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி ஆழமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலுடையில் தேனெடுத்து நூறுகதை நான் சொல்லவா ஆழமிலை நீரிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து நூறு கதை நான் சொல்லவா நீருக்குள் விழுந்து சிறகு நனைந்த சிங்கார பொங்குயிலே மாதுளம் பூவில் வாசனை தேடு மஞ்சள் இளமையிலே என் தேவி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி தாகம் கொண்ட தாமரை பூ தேகமெங்கும் கொதிக்குது தாளமிடும் கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் என்று கொதிக்குது தாளமிடும் கண்ணு ரெண்டும் தந்திதான் நடிக்குது சம்மதம் சொல்லியே சந்தன மல்லியே கையோடு அல்லட்டுமா மங்கையின் காதில் மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா தேவி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்தும் அடிக்குது சாமந்தி பூவும் அடிக்குது ஆனந்தராக மணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி உங்களை பார்த்தது எனக்கு வந்துருச்சு எடுத்து சொல்லுங்க பாப்போம் உன்னுடைய காதுல எப்படி தெரியுமா வடக்குன்னு ஹலோ ஏக்கோ ஹலோ ஹலோ சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர உருகுது நாத்து சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அதை படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதான் நான் தான் மாமனே சிலு சிலு சிலுவென காத்து வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அதை படிக்குது பருவத்து பாட்டு வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவை நானே ஓயாம ஒண்ணு எண்ணி துருபான மானே பணக்காலம் போகும் காத்து நாள்தோறும் நானே உனக்காக தூது விட்டு தினமாஞ்சு போல் நீங்காத காத்த நோயாச்சு காத்து இப்போ தீயாச்சு மழை நாள் வந்து கூட வீணும் பூ மாலை போட வேணும் சிலு சிலு சிலுவென காத்து வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு படிக்குது
பண்ணு அதுதான் ஓவேலு பன்னாட்டு போயா என்று விடமாட்டியா நான் பூசும் மஞ்சள் நீதானே நாம் பூசும் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பு நான் தானே பொதுவா அன்ப காட்டு மாமா பேசாம வாட்டலாம் சிலு சிலு சிலுவென காத்து வர வர உருகுது நாத்து புது புது வழிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு உடனே அந்த காத்தும் நாத்தும் நீதான் நாத்தாவா மாமனே சிலு சிலு சிலுவென காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு இந்த பாடலை பாராட்டி தரணிசிறி அவர்களுக்கு தாக்கியார் அவர்களின் பேரன் துக்காட்சி சிவா அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. எனக்கு அன்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் இந்த கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி